அப்படி என்னதான் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். அந்த நைட்டி போட்டு வந்த பிரியதர்ஷினியோட ப்ரொமோவை முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டு எபிசோட மட்டும் 2 நாள் கழிச்சு என்னைக்கு போடுறாங்க? ஏன் எல்லாம் விஜய் டிவியோட டிஆர்பி பிளான் தான். கண்டென்ட் நல்லா சிக்கியே இருக்கு, இதை ஏன் மிஸ் பண்ணணும்னு மொத்தத்தையும் எடிட் பண்ணாமல் போட்டுட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்கிற பாரபட்சத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? ஜட்ஜஸ் ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறாங்க, டாஸ்க் மேலே டாஸ்க் வைக்கிறாங்க. ஆனால் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த கேள்வியுமே கிடையாது. அதில் ஒருத்தங்க தான் இந்த பேபி பிரபாகரன். வந்த உடனே அவங்கள புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் ஸ்மைல் நல்லா இருக்கு, நல்லா பேசுகிறீங்கன்னு ஐஸ் வைக்கிறாங்க. அவங்க முறுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே சேனலே மாவு எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து முறுக்கு சுட சொல்கிறாங்கங்க. இவங்க கொடுத்த மாவில் அவங்க முறுக்கை கருகாமல் சுட்டதுக்கு ஆரி ஆஹா ஓகோ பிரமாதம்னு பாராட்டுறாரு. அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்கங்க. இந்த நம்ம நைட்டி பிரியதர்ஷினி உள்ள வந்தாங்க. அக்கா வரும்போதே நைட்டி போட்டுட்டு வந்து இதை பார்த்த உடனே நம்ம ராஜு இதை சீரியஸாக பிளான் பண்ணி போட்டுட்டு வந்தீங்களான்னு கொஞ்சம் தயக்கமாக கேட்குறாங்க. ஏன்னா ட்ரெஸ் விஷயம்ன்றதுனால நான் யாருன்னு காட்டுறதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸில் வந்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ரூட்டையே மாற்றிட்டாங்கங்க. ஆனால் நம்ம மாயாவும் ஓவியாவும் சும்மா விடுவாங்களா? ஒரு காமன் மேனை ரெப்ரசன்ட் பண்ண தான் நைட்டி போட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு டீச்சர் டியூஷன்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, அங்கேயும் நைட்டி போட்டு தான் போவீங்களா அப்படின்னு கேட்டு சும்மா வளைச்சு கேள்வியாக கேட்டு தள்ளிட்டாங்க. பக்கத்தில் இருந்த இன்னொரு கண்டஸ்டன்ட் அவங்கள நல்லாவே போட்டு கொடுத்துட்டாங்கங்க. அக்கா டே ஒன்லேயே நைட்டி போட்டு வந்தப்ப எல்லாருமே அட்டென்ஷன் கொடுத்தாங்களாம். அதனால தான் இவங்க என்றைக்குமே இதையே போட்டுட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க போட்டு கொடுத்துட்டாங்கங்க. சண்டை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, அக்கா அவங்களோட சோகமான ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட அம்மா அப்பா இறந்துட்டாங்களாம், அதனால தான் இந்த மேடை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டி இடுப்பில் சொருக்கிட்டு நின்னப்ப ராஜு அதை இறக்கி விடுமா அப்படின்னு சொன்னதுக்கு என்கிட்ட வச்சுக்காதீங்க, செஞ்சு விட்டுருவேன் காட்டுற ஆட்டிடியூடு தேவையா? கடைசியில் மாயா என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இப்போ கேர் தேவை, ஏற்கனவே அம்மா அப்பாவை இழந்திருக்கீங்க, உள்ள போனால் எமோஷனலாக இன்னும் வீக் ஆகிடுவீங்க, அதனால உங்கள் மென்டல் ஹெல்த்தை பார்த்துட்டு அடுத்த சீசனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கங்க. அடுத்து வந்தவர் ரஞ்சித் குமார், மதுரைக்காரருங்க. பிக் பாஸ்ல மறக்க முடியாத தருணம் எது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஆரி வின்னிங் மொமெண்ட்ல இருந்தா கூட பாலாக்காக விட்டு கொடுத்துட்டாரு, அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருங்க. உடனே ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்போ நீங்களும் மற்றவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்களும் போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் என்னன்னு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டாருங்க. ஆனா ஜட்ஜஸ் திரும்ப அவங்கள கூப்பிட்டுட்டு கார்டு கொடுத்தாங்கங்க. அடுத்து வந்த நிவ்யா மாறன் கில்லி படத்தில் நடிச்ச அவங்க அப்பாவை வச்சு பிக் பாஸ் வாய்ப்புக்காக சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. உங்க திறமையை வச்சு வாங்க, அப்பாவை காட்டி சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. அப்புறம் வந்தவங்க தாங்க ஆஷா. குண்டா இருக்கேன்னு தன்னை கேலி பண்ண எல்லாருக்குமே பதில் சொல்லணும், தன்னை நிரூபிக்கணும்னு அந்த ஆஷாவோட தன்னம்பிக்கையை பாராட்டி அவங்களையும் செலக்ட் பண்ணிட்டாங்க.